ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பிரியாணிக்கு தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் மசாலா தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃப்ளேம் ஆன் பண்ணி முன்ன நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம பேன் மிதமான சூட்டில் இருக்கும் போது 2 ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை தீய விடாம நல்லா ஃப்ளேமை ஸ்லோல வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அவ்வளோதான். இது பாருங்க, 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இது இப்போ நல்லா ஆறட்டும். இது ஆறுனதுக்கு அப்புறமா இதை தோலெல்லாம் உரிச்சு அதுக்கப்புறமா நம்ம இதை அரைக்கணும். இது இப்போ ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ நம்ம அதே பேன்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 1 ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கோம். இதையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எள்ளுது வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் அதே பேன்ல ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கோம். அதையும் இதுலயே சேர்த்துக்கலாம். அதுலயே அது கூடவே இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மிளகு ஜீரகத்து வாசனை வர வரைக்கும் இது இப்போ லைட்டா நம்ம 1 நிமிஷம் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த வேர்க்கடலை, எள்ளு, மிளகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு மிக்சர் மிஷினில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மலாட்டை தோலில் இருக்கிற தோலை உரிச்சி எடுத்துருங்க. இப்போ பாருங்க, நம்ம வறுத்து வச்சிருந்த மலாட்டை, எள்ளு, வெந்தயம், மிளகு, ஜீரகம் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணி அதே பேனில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய கரண்டியாக இருக்கிறதால நான் 2 கரண்டி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் 5 to 6 கரண்டி சேர்த்துக்கோங்க. இது இன்னைக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். இப்போ இதில் நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சிருக்கேன். அதையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நம்மளது பொன்னிறமா வதங்கி வந்துட்டு இருக்கு. இந்த பதத்துக்கு நம்ம கத்திரிக்காவை குட்டி குட்டியா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் சேர்க்கணுன்றது அவசியம் இல்லை. இதுல நம்ம வெறும் கத்திரிக்காவும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் வச்சே நம்ம இதுல கிரேவி செய்யலாம். ஆனா நம்ம நிறைய பேத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றப்போ வெறும் கத்திரிக்காவா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல மசாலாவே நம்மளுக்கு கிடைக்காது. அதனால ஒரு 2 to 3 வெங்காயம் நம்ம சேர்த்து இதுல செய்யும் போது கொஞ்சம் நம்மளுக்கு சாந்து கிடைக்கும். அதனாலதான் நம்ம இதுல வெங்காயம் ஆட் பண்றோம். இப்ப இந்த கத்திரிக்காவை சில பேர் இப்படி அப்படியே வெட்டி அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே சேர்ப்பாங்க. சில பேர் இதுல எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ணி சேர்ப்பாங்க. நான் இன்னைக்கு அப்படியே வெட்டி ஃப்ரெஷ்ஷா இதுல சேர்த்திருக்கேன். இது வெங்காயத்து கூடவே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்ப இந்த கத்திரிக்காவை நம்ம மீடியமான ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு ஒரு 3 to 4 மினிட் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, வெங்காயமும் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. அதே மாதிரி நம்ம கத்திரிக்காயும் வதங்கி வந்துருச்சு. இதுல இப்போ நம்ம கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது சும்மா 1/4 ஸ்பூன் தான், ஒரு ஃப்ளேவருக்காக. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போட்டோம்.
இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதில் நம்ம ஆல்ரெடி மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். மிளகை நம்ம வறுத்து அரைச்சி அதையும் சேர்த்துருக்கோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து இதையும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது 1 நிமிஷம் இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆன உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த மசாலா பொடியே நல்லா ஃப்ரை ஆகி தண்ணியே இல்லாமல் அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு ஃபுல்லாக வதங்கி வரட்டும். இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, இது நல்லா கெட்டி பதத்துக்கு எப்படி வந்திருக்குன்னு. இப்போ இந்த பதத்தில் ஃப்ளேமை நம்ம ஸ்லோ பண்ணிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதிலே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மசாலாவில் பரண்டு ஓரளவுக்கு சுருண்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் இன்னைக்கு. இது இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் சுருண்டு. அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு இது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்க, நம்மளது புளியெல்லாம் நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த பதத்துக்கு நம்ம ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம இதில் இருக்கிற காரமும் புளிப்பும் ஒன்றா சேர்த்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்ம இதில் வெல்லம் சேர்க்குறோம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இது இப்போ மாற்றியாச்சு ஒரு பாத்திரத்துக்கு. சூப்பரான நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.